ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று சக்தி வாய்ந்த சங்கடஹர சதுர்த்தி, இதனுடன் சேர்ந்து கடனை அடைக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரம் வருகின்றது. இந்த 2 அதிசக்தி நேரங்களும் தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து சங்கடங்கள் விலகும். அதே மாதிரி மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை அடைக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறையை பின்பற்றினாலே எத்தனை கடன் இருந்தாலும் படிப்படியாக அடைவதை கண்கூடாக பார்க்கலாம். இது அனைவருக்கும் பலன் கொடுத்த ஒரு முக்கியமான பதிவு. நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள். எப்படி நம்ம சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்குமோ, மாதத்தில் 2 சதுர்த்தி திதிகள் வரும். ஒன்று சங்கடஹர சதுர்த்தி, தேய்பிரையில் வருகின்றதை நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுவோம். இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது தேய்ந்து போகணும், சங்கடங்கள் தீரணும் அப்படின்னா நீங்கள் விநாயக பெருமானை இன்றைய தினத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்றைய தினம் ஏற்றக்கூடிய கணபதி தீபத்தை பற்றி ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன். மாலை நேரம் 6 மணிக்கு மேலே இந்த சங்கடஹர சதுர்த்தி திதியில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இன்றைக்கி கூடுதல் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரேய முகூர்த்த நேரமும் சேர்ந்து வருகின்றது. அதாவது இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது செவ்வாய் பகவானோடு தொடர்பு கொண்ட ஒரு முகூர்த்த நேரம்னு சொல்லலாம். இதில் கடன் தொகையில் ஒரு சிறிதளவை நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் சரி, இல்லை அவர்களுக்காக கொடுப்பதாக நினைத்து எடுத்து வைத்தாலும் சரி, சீக்கிரமாக கடன் அடையக்கூடியதை கண்கூடாக பார்க்கலாம். அது அடகு நகையை மீட்கணும், ஹவுசிங் லோன் கட்டணும், எந்த ஒரு தனிநபர்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திரும்ப செலுத்தணும், எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் செய்யுங்க. இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குது. நேரம் எப்பொழுது வருது, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முழுமையான விநாயகர் வழிபாடு சங்கடஹர சதுர்த்தி அன்று ஏற்றக்கூடிய தீப வழிபாடு எல்லாமே நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்று ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை, விநாயக பெருமானுக்கு உகந்த தேய்பிரை சதுர்த்தி நாள், சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இரவு 8 மணியிலிருந்து 27 நிமிடத்திலிருந்து 10 மணி 41 நிமிடம் வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது இருக்குது. இந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே மாலை நேரத்தில் தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு பண்ணுவோம். கோவில்களில் விநாயக பெருமானுக்கு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், தீப தூப ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும். அதே மாதிரி நம்ம வீட்டிலையும் மாலை நேரம் 6 மணிக்கு வழிபாடு பண்ணலாம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம்ன்றது இரவு நேரத்தில் வந்திருக்கு. இரவு 8 மணி 27 நிமிடத்திலிருந்து 10 மணி 41 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம வாங்கின கடன்லேருந்து ஒரு சிறு தொகையை நம்ம திரும்ப செலுத்திட்டோன்னா அந்த கடன் தொகை சீக்கிரமாக தீரும். அதுலேயும் இந்த சதுர்த்தி திதி கூட சேர்ந்து அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சங்கடஹர சதுர்த்தி இந்த திதி எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. இது நாளை மதியம் 1 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இன்றைய நாள் முழுவதுமே மதிய நேரத்திலிருந்து சதுர்த்தி திதி இருக்கின்றது. அதனால் தவறாமல் அனைவரும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு அனுபவபூர்வமாக இது பலன் கொடுத்த ஒரு மிகவும் முக்கியமான வழிபாடுங்க. இதற்கு என்ன பண்ணணும்னா, ஒரே ₹1 எடுத்துக்கோங்க. விநாயகரை நினைத்து இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கையில் அந்த ₹1 வைத்து கண்களை மூடி விநாயக பெருமான்கிட்ட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயக பெருமானுக்குரிய எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 9 நிமிடம் சொல்லுங்கள். இதற்கப்புறமா அந்த மந்திரத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமா கடன் பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில், வெளியே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே பண்ணலாம். வீட்டில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, அதில் கடன் தீர வேணும்னு எழுதிக்கோங்க. அதனுடன் இந்த ₹1 நாணயமும் சேர்த்து வச்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் நகை கடன் அடைக்கணும், வீட்டு கடன் அடைக்கணும் அப்படின்னா அதில் எழுதிக்கோங்க, நகை கடன் அடைய வேண்டும். எவ்வளவுக்கு கடன் இருக்குது, 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளவுக்கு இருந்தாலும் அந்த அமௌண்ட் எழுதிக்கிட்டு அந்த ₹1 அந்த பிரியாணி இலையோட சேர்த்து ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. மாதம் மாதம் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரும். நான் உங்களுக்கு பதிவு கொடுப்பேன். இது ஏப்ரல் மாதத்தோட மைத்ரேய முகூர்த்த நேரம் தான்.
அப்போது மாதம் மாதம் நீங்கள் செய்யும் பொழுது சீக்கிரமாக அதை அடைக்கக்கூடிய வழி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கடனை அடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ₹1 நாணயத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கின்ற விநாயகர் கோவிலில் போட்டுடுங்க. பிரியாணி இலையை எடுத்து காற்றுல நீங்கள் எரித்து விட்டுடலாம். இந்த ₹1 அப்படின்றது இன்றைக்கி பண்ணுங்கள். மற்ற நேரங்களில் உங்களுக்கு எவ்வளவு தொகை இருக்கோ, ₹10, ₹50, ₹100 எடுத்து வைங்க அந்த கடன் அடையணும்னு. இதே மாதிரி எத்தனை கடன் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும்னு எழுதிக்கோங்க. ஒரு கடனுக்கும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்பொழுது தான் ஒரு கடனாக நம்ம அடைக்கும் பொழுது அதற்குண்டான அந்த பிரியாணி இலையை எரித்து காற்றுல விட்டுடுறதும் அதற்குண்டான தொகையை மாதம் மாதம் சேர்த்துக்கிட்டே வருவோம்ல, அதில் நமக்கு ஒரு தொகை சேரும். அது கடைசியாக கடனை நம்ம அடைக்கும் பொழுது எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியலில் செலுத்திடலாம். இப்போ நான் கடன் தனிநபர்கிட்ட வாங்கியிருக்கேன், அந்த நேரத்தில் நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு ஒரு சிறு தொகையை அவர் கொடுக்குறேன், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு, அதனால் நான் கொடுக்கலாமானா அப்போ நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா எல்லோருமே முழு தொகையை வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. சிறிது சிறிதாக வாங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட. அப்படி வாங்குறவங்க இருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட சிறு தொகையை கடனை கொடுத்துருங்க. சீக்கிரமாக கடனை அடைக்கக்கூடிய வழி கிடைக்கும். இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்கள். விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. பெரிய மந்திரங்கள் சொல்லலைன்னா கூட நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக இதை சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி பிறக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் விநாயகப் பெருமானை இப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி அது படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இதன் மூலமாக ஏற்படுவது உறுதி. சீக்கிரமாக உங்களுடைய கடன் தொகையும் அடைவது உறுதி. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகா போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.